ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம டேரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, நாசர், ஜோஜு ஜார்ஜ் இவங்களாம் நடித்த படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை இழந்துட்டு நிற்கிறாரு. நான் அவனை தூக்கிட்டு போய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா தனக்கு சமமாக எஸ்டிஆரையும் சேர்த்து வளர்க்குறாரு. தன்னோட தம்பியாக வளர்க்குறாரு. எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கமல்ஹாசனுக்கே எதிராக திரும்புகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, இந்த தக் லைஃப் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் ரைட்டிங் வைஸ் எந்த கேரக்டரும் சரியாக எழுதலை, இன்க்ளூடிங் எஸ்டிஆரோட கேரக்டருமே சரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்ட கதைக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோனஸ் தெரியும். அப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லோனஸாக தான் இருக்கும். எல்லா இடமும் உங்களுக்கு லேகாக தான் ஃபீல் பண்ணும். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு, மாஸ் மூமெண்ட்ஸ் அந்தமாரி எதுவுமே அவ்வளோவா இல்லை. இந்த படத்தில் கமல்ஹாசனோட கேரக்டர் பேர் என்னன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அவர் கேங்ஸ்டர் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சீன்ஸுமே வச்சுருக்க மாட்டாங்க. அதேமாரி கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் இவங்களோட பாண்டிங்க்கு ஏற்ற மாதிரியே எந்த சீன்ஸும் வச்சுருக்க மாட்டாங்க. ஒன்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற சீன் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. எஸ்டிஆர் கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீன்ஸ் வரவே மாட்டார். ஒரு 30 to 40 minutes அளவுக்கு தான் வருவார். ஸோ கமல்ஹாசனே எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல்ஹாசனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்க மாட்டார். அவரோட கேரக்டரே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்த நிறைய பேருக்கு என்ன ஃபீல் கிடையாதுன்னா, இது ஒரு மணிரத்னம் ஃபிலிமா அப்படின்றத தாண்டி இது ஒரு கமல்ஹாசன் ஃபிலிமா அப்படின்ற டவுட்டே வந்துடுச்சு எல்லாருக்கும். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி முத்தமழை அப்படின்ற சாங் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அந்த சாங் இந்த படத்தில் வரும் அப்படின்னு ஆனால் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சாங் இந்த படத்தில் வரவே இல்லை. ஸோ மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நார்மல் தான் சொல்லணும். அவ்வளோ அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிங்கிச்சா சாங் எடுத்துக்கலாம், அஞ்சு வண்ண பூவே, இந்தமாரி சாங்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னே சொல்லலாம். ஸோ இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, விக்ரம் படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அது இந்த வருஷம் தக் லைஃப் படம் மூலயமா நடக்கும் அப்படின்னால நினச்சிட்டு இருந்தாங்க. பட் தக் லைஃப் படமும் இந்தமாரி ஒரு படமாக அமைஞ்சிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த தக் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனுக்காக இந்த படம் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலன்னா பார்க்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன், பை.